அனைவருக்கும் வணக்கம். விஜயோட தமிழக வெற்றி கழகம் அண்மை காலத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிற அரசியல் கூத்துக்கள் தான் இப்போ பேசு பொருளாக இருக்கு. ஏன் அது அரசியல் கூத்துக்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, விஜய் போகிற இடமெல்லாம் கூட்டம் கூடுது, மிகப்பெரிய ஒரு திரளான கூட்டம் கூடுது. அவங்கள சமாளிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அவங்களுடைய அந்த பலம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு. அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியை ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் அண்ட் கோ. நீங்கள் அண்மையில் அவர் கோயம்புத்தூரில் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் மாநாடு நடத்தினார். அந்த மாதிரி மாநாடு நடக்கிறது அதுதான் முதல் முறை. அந்த மாநாட்டில் நடந்த கலைப்புறங்கள் கூத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு சுய கட்டுப்பாடோ சுய ஒழுக்கமோ இல்லாத ஒரு தற்குறி கும்பல் அப்படிங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த கூட்டத்துக்கு பிறகு விஜய் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அறிக்கையில் அந்த ரசிகர்கள் அவங்க எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்கிறாங்க, அது எப்படியெல்லாம் அவருக்கு வேதனையாக இருந்தது. அவங்க சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இதெல்லாத்தையும் காக்கணும், கடமை கண்ணியத்தெல்லாம் காக்கணும், அப்படியெல்லாம் அந்த அறிக்கையில் பெருசாக அவர் எழுதியிருந்தார். மரத்துக்கு மரம் தாவாதீங்க, ஓடாதீங்க, குதிக்காதீங்க, இதையெல்லாம் அவருடைய அறிக்கையில் அந்த வார்த்தைகளெல்லாம் கூட இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ அப்படித்தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. சரி, இது என்ன இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சிலர் கேட்கக்கூடும். அது எந்த அளவு பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துது, மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் எதிராக இருக்குது, போக்குவரத்துக்கு எவ்வளோ இடையூறாக இருக்குது, பொது சொத்துக்கு எவ்வளோ சேதமாக இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை மதுரையில் நிரூபிச்சிருக்காங்க. மதுரையில் இவர் கொடைக்கானல் ஷூட்டிங் போகிற ஜனநாயகன் ஷூட்டிங்கு, அதுக்கு தனி விமானத்தில் மதுரைக்கு வர்றாரு. இந்த விமான செலவெல்லாம் யாருது என்னங்கிறதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த தனி விமானத்தை இறங்கி செய்தியாளர்களுக்கு முதல் முறையாக, அதாவது ஏற்கனவே ஒரு பல முறை செய்தியாளர் சந்திச்சிருக்காரு சினிமா ஹீரோவாக இருக்கும்போது, கடைசியாக போக்கையோடு சந்திப்பை நிப்பாட்டார். அதுக்கப்புறம் பேச்சு மட்டும்தான், வெறும் ஆடியோ மேடையில் வேறு விழாக்களில் பேசுகிறதோட சரி. அதாவது ரஜினியை தானே அவர் எல்லாத்துலேயுமே காப்பி அடிப்பார், இதுலேயும் அவர் அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கிறதே டோட்டலாக தவிர்த்துட்டாரு. இந்த அரசியலுக்கு வந்த பிறகு யாராவது வந்தால் கூட அப்படிக்கே ஓடி போயிடுவார். இப்போ தான் முதல் முறையாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்புறம் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்றதெல்லாம் சொன்னார். அதே போல் ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணார். டக்குன்னு போயிட்டார். அவர்கிட்ட கேள்விகள் கேட்கவே இவங்க முற்படலை. இவங்களும் விஜயோட ரசிகர்களை மாறிட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த செய்தியாளர்கள் பேனு அவர் வாயே பார்த்துன்னு இருந்தாங்க. அவர் பேசுறதை பேசி முடிச்சு டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தா அங்கே ஒரு அம்பலப்பட்டிருப்பாரு. அதை கேட்க அவங்க தவறிட்டாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த செய்தியாளர் சந்தி முடிஞ்ச உடனே அவர் திறந்த வேன்ல ஏறி, எங்க இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் கூடி இருக்காங்க, அமைதியாக கலைஞ்சி போங்கன்னு சொல்லிட்டார். இன்னொரு வாட்டி நான் உங்களை எல்லாம் பார்க்குறேன், இப்போ எதுவும் வேண்டாம் கிளம்புங்கன்ட்டார். ஆனாலும் என்ன பண்ணுறாருன்னா, திட்டமிட்டே ஒரு பிரச்சார வேனில் ஏறி மேலே நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் கையாட்டிட்டு ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்துகிறார். வந்தது ஷூட்டிங்காக. நான் ஜனங்களை சந்திக்க வரல, ஷூட்டிங்கு தான் வந்தேன், அரசியல் வேலை இல்லை, நான் அவங்கள பார்க்கல, நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள், நான் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஆள் எதுக்கு ரோட் ஷோ நடத்துகிற, எதுக்கு ஜனங்களை பின்னாடி ஓடி வர வைக்கிற? ஏன்னா இதுதான் விஜயோடைய சூழ்ச்சி. விஜயை சுற்றி இருக்காங்களா அவங்க போட்டு கொடுக்குற பிளான் இது. ஏன்னா இல்லைன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்குது, போகிற இடமெல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் திரள்றாங்க பாரு, லட்சக்கணக்கில் குவிறாங்க பாருன்னு காட்டணும்ல. நீயே யாருக்கும் சொல்லாமல் தான் மதுரைக்கு வர, அப்புறம் எப்படி இவ்வளோ கூட்டம் வருது? யார் சொல்லி இவ்வளோ கூட்டம் வருது? எப்படி இவங்கெல்லாம் இப்படி இந்த அளவுக்கு பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிற அளவுக்கு அங்கே இருக்கிற தடுப்புகள், அந்த சாலையோரங்களில் அரசு அமைத்திருக்கிற வேலிகள், அந்த பூங்காக்கள் அவ்வளோத்தையும் உடச்சி நாசமாக்கிட்டு விஜய் பின்னாடி ஓடுறாங்க. இவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்கிறாங்க. இந்த படங்களில் வரும்ல, இதெல்லாம் செய்யாதீங்க செய்யன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யி அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம்.
விஜய் இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னாரோ அதையெல்லாம் வந்து அவருடைய அந்த வானர சேனைகள் வந்து செஞ்சு மதுரையை வந்து ஒரு வழி பண்ணிட்டு தான் விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு பொதுமக்களை முகசுழிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமான செயல்களை வந்து அவங்க அரங்கேற்றி இருக்காங்க. இவர்களெல்லாம் வந்து அரசியலில் எந்த வகையிலுமே எந்த நேரத்துலையுமே தலையெடுக்க விடாமல் பார்த்துக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்கெல்லாம் வந்து பொறுப்போ அதிகாரத்துக்கு எதுக்காவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்புறம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பூங்காவுக்குள்ள வானர சேனை நுழைஞ்சு மொத்தத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு ஓடுனா எப்படி இருக்கும்? அப்படி ஆயிடு தமிழ்நாட்டு நிலைமை. அதனால ஜனநாயகம் யார் வேணா அரசியலுக்கு வரலாம், யார் வேணா ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ அட்லீஸ்ட் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கு அதில் கூட வந்து இவங்கெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை. இது ஒருதலை பட்சமாக உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா எது நல்லது, நாட்டுக்கு எது சரியானது அதை சொல்கிறது தான் ஒரு பத்திரிகையாளர் வேலை. நமக்கு அது அப்படி தோணுது. இவங்க வர்றது இந்த தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு அப்படின்னு தோணுது.